வணக்கம். ஸ்லிப் கேஜ்கள் பற்றிய இந்த அமர்வுக்கு வரவேற்கிறோம். அமர்வை தொடங்கலாம். இந்த அமர்வின் நோக்கங்களை பார்ப்போம். இந்த அமர்வின் முடிவில் நீங்கள் செய்யக்கூடியவை: நீளத்தை அளவிடுவதற்கான பல்வேறு வகையான ஸ்டாண்டர்ட்களை குறிப்பிடுதல், ஸ்லிப் கேஜ்களின் அம்சங்களை வரையறுத்தல், ஸ்டாண்டர்டில் ஸ்லிப்களின் எண்ணிக்கையை குறிப்பிடுதல், ஸ்லிப் கேஜ்களின் வெவ்வேறு கிரேட்ஸை குறிப்பிடுதல், வெவ்வேறு அளவுகளுக்கான ஸ்லிப் கேஜ்களை தீர்மானித்தல், ஸ்லிப் கேஜ்களின் முன்னெச்சரிக்கைகள் மற்றும் பயன்பாட்டை குறிப்பிடுதல். நீளத்தை அளவிடுவதற்கான 3 ஸ்டாண்டர்ட்கள்: லைன் ஸ்டாண்டர்ட்கள், எண் ஸ்டாண்டர்ட்கள், வேவ்லெங்த் ஸ்டாண்டர்ட்கள். அளவிடப்படும் நீளம் 2 கோடுகளுக்கு இடையே உள்ள தூரமாக வெளிப்படுத்தப்படும் போது அது லைன் ஸ்டாண்டர்ட் என குறிப்பிடப்படுகிறது. அளவிடப்படும் நீளம் 2 சர்ஃபேஸ்கள் அல்லது முனைகளுக்கிடையே உள்ள தூரமாக வெளிப்படுத்தப்படும் போது அது எண் ஸ்டாண்டர்ட் என குறிப்பிடப்படுகிறது. மெட்டாலிக் ஸ்டாண்டர்ட்களின் நீளத்தின் மாறுபாட்டுடன் தொடர்புடைய பிரச்சினைகளை தவிர்ப்பதற்காக ஒளியின் வேவ்லெங்த் நீள அளவீட்டுக்கான முதன்மை ஸ்டாண்டர்ட் ஆகும். கேஜ் பிளாக்குகள் அல்லது ஜோஹன்சன் கேஜ் பிளாக்ஸ் என்றும் அழைக்கப்படும் ஸ்லிப் கேஜ்கள் ஒரு வகையான எண் ஸ்டாண்டர்ட்கள் ஆகும். ஸ்லிப் கேஜ்கள் என்பவை பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்படும் நீளத்தின் ஸ்டாண்டர்ட் ஆகும். லீனியர் பரிமாணங்களை மிக துல்லியமாக அளவிடுவதற்கான எளிய சாத்தியமான வழிமுறைகள் ஆகும். இவை சுமார் 30 mm by 9 mm குறுக்குவெட்டு கொண்ட செவ்வக பிளாக்குகள் ஆகும். ஸ்லிப் கேஜ் பிளாக்குகள் மெட்டல் அல்லது செராமிக்கால் ஆனவை. 2 எதிரெதிர் முகப்புகள் துல்லியமாக தட்டையாகவும் அதிக அளவு துல்லியத்திற்கான மிகுந்த சகிப்புத்தன்மையுடன் ஒரு திட்டவட்டமான அளவிற்கு இணையாகவும் லேப் செய்யப்படுகின்றன. ஸ்டாண்டர்ட் கிரேட் பிளாக்குகள் உயர்தர அலாய் ஸ்டீலால் ஆனவை. உயர் பரிமாண நிலைப்புத்தன்மைக்காக நிலைப்படுத்தப்பட்ட சிறந்த தேய்மான எதிர்ப்பாற்றலுக்காக கடினமாக்கப்படுகின்றன. காலிபிரேஷன் மற்றும் இன்ஸ்பெக்ஷன் கிரேட் பிளாக்குகள் டங்ஸ்டன் கார்பைடு, குரோமியம் கார்பைடு அல்லது செராமிக் ஆகியவற்றால் ஆனவை. காலிபிரேஷன் மற்றும் இன்ஸ்பெக்ஷன் கிரேட் பிளாக்குகள் ஸ்டாண்டர்ட் கிரேட் பிளாக்குடன் ஒப்பிடுகையில் மிகவும் கடினமானவை, குறைந்த தெர்மல் விரிவாக்கத்துடன் அதிக தேய்மான எதிர்ப்பாற்றல் கொண்டவை. ஸ்லிப் கேஜ்கள் வெவ்வேறு அளவுகளில் வெவ்வேறு எண்களுடன் பல்வேறு செட்களில் கிடைக்கின்றன. இந்த செட்கள் மெட்ரிக் மற்றும் இங்கிலீஷ் யூனிட்களில் கிடைக்கின்றன. ஸ்லிப் கேஜ் செட்கள் நிலையான யூனிட் மற்றும் செட்டில் உள்ள பீஸ்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் குறிப்பிடப்படுகின்றன. எடுத்துக்காட்டாக M87 ஸ்லிப் கேஜ் செட் என்பது ஒரு மெட்ரிக் ஸ்டாண்டர்ட் செட், அதாவது கேஜ் பிளாக்குகள் மில்லிமீட்டரில் இருக்கும் மற்றும் செட் 87 பீஸ்களை கொண்டிருக்கும். அதேபோல் E81 ஸ்லிப் கேஜ் செட் என்பது ஒரு இங்கிலீஷ் அல்லது இம்பீரியல் ஸ்டாண்டர்ட் செட், அதாவது கேஜ் பிளாக்குகள் அங்குலங்களில் இருக்கும் மற்றும் செட் 87 பீஸ்களை கொண்டிருக்கும். பொதுவாக கிடைக்கும் சில மெட்ரிக் செட்கள் பின்வருமாறு:
M112. இந்த தொகுப்பு ஒரு ஸ்பெஷல் பீஸுடன் 4 தொடர்களில் மொத்தம் 112 பீஸ்களை கொண்டுள்ளது. முதல் தொடரில் 1 மைக்ரான் ஸ்டெப்களில் 1.001 முதல் 1.009 mm வரை 9 பீஸ்கள் இருக்கும். இரண்டாவது தொடரில் 10 மைக்ரான் ஸ்டெப்களில் 1.01 முதல் 1.49 mm வரை 49 பீஸ்கள் இருக்கும். மூன்றாவது தொடரில் 0.5 mm ஸ்டெப்களில் 0.5 முதல் 24.5 mm வரை 49 பீஸ்கள் இருக்கும். நான்காவது தொடரில் 25 mm ஸ்டெப்களில் 25 முதல் 100 mm வரை 4 பீஸ்கள் இருக்கும் மற்றும் 1.0005 mm ஒரு ஸ்பெஷல் பீஸ் இருக்கும். M103. இந்த செட் 4 தொடர்களில் மொத்தம் 103 பீஸ்களை கொண்டுள்ளது. முதல் தொடரில் 1.005 mm ஒரு பீஸ் மட்டுமே உள்ளது. இரண்டாவது தொடரில் 10 மைக்ரான் ஸ்டெப்களில் 1.01 முதல் 1.49 mm வரை 49 பீஸ்கள் இருக்கும். மூன்றாவது தொடரில் 0.5 mm ஸ்டெப்களில் 0.5 முதல் 24.5 mm வரை 49 பீஸ்கள் இருக்கும். நான்காவது தொடரில் 25 mm ஸ்டெப்களில் 25 முதல் 100 mm வரை 4 பீஸ்கள் இருக்கும். M87. இந்த செட் 4 தொடர்களில் மொத்தம் 87 பீஸ்களை கொண்டுள்ளது. முதல் தொடரில் 1 மைக்ரான் ஸ்டெப்களில் 1.001 முதல் 1.009 mm வரை 9 பீஸ்கள் இருக்கும். இரண்டாவது தொடரில் 10 மைக்ரான் ஸ்டெப்களில் 1.01 முதல் 1.49 mm வரை 49 பீஸ்கள் இருக்கும். மூன்றாவது தொடரில் 0.5 mm ஸ்டெப்களில் 0.5 முதல் 9.5 mm வரை 19 பீஸ்கள் இருக்கும். நான்காவது தொடரில் 10 mm ஸ்டெப்களில் 10 முதல் 100 mm வரை 10 பீஸ்கள் இருக்கும். M46. இந்த செட் 5 தொடர்களில் மொத்தம் 46 பீஸ்களை கொண்டுள்ளது. முதல் தொடரில் 1 மைக்ரான் ஸ்டெப்களில் 1.001 முதல் 1.009 mm வரை 9 பீஸ்கள் இருக்கும். இரண்டாவது தொடரில் 10 மைக்ரான் ஸ்டெப்களில் 1.01 முதல் 1.09 mm வரை 9 பீஸ்கள் இருக்கும். மூன்றாவது தொடரில் 0.1 mm ஸ்டெப்களில் 1.10 முதல் 1.90 mm வரை 9 பீஸ்கள் இருக்கும். நான்காவது தொடரில் மீண்டும் 1 mm ஸ்டெப்களில் 1 முதல் 9 mm வரை 9 பீஸ்கள் உள்ளன. ஐந்தாவது தொடரில் 10 mm ஸ்டெப்களில் 10 முதல் 100 mm வரை 10 பீஸ்கள் உள்ளன. ஸ்லிப் கேஜ் செட் அவற்றின் துல்லியத்தன்மை அல்லது பணி வகையின் அடிப்படையில் பல்வேறு கிரேடுகளாக மீண்டும் வகைப்படுத்தப்படுகிறது. கிரேட் 2. இது ரஃப் சரிபார்ப்புகளுக்கு, சாதாரண இன்ஸ்பெக்ஷன் பணிகளுக்கு, இயந்திர கருவிகளை செட் செய்வதற்கு மற்றும்
உற்பத்தி சகிப்புத்தன்மை ஒப்பீட்டளவில் பரந்த அளவில் இருக்கும் அளவீடுகளுக்கு பயன்படுத்தப்படுகிறது. கிரேட் 1 இது சைன் பார்களை செட் செய்தல், கேப் கேஜ்களை சரிபார்த்தல், காம்பனன்ட்களின் அளவீடு, கருவிகள் போன்ற மிக சரியான பணிகளுக்கு பயன்படுத்தப்படுகின்றது. கிரேட் 0 இது டூல் ரூம் அல்லது மெஷின் ஷாப் இன்ஸ்பெக்ஷனுக்காக பயன்படுத்தப்படுகிறது. கிரேட் 00 இது இன்ஸ்பெக்ஷன் கிரேட் பிளாக் என்றும் அழைக்கப்படுகிறது. இது கிரேட் 1 மற்றும் 2 அளவீடுகள் போன்ற மிக சரியான பணிகளுக்கு பயன்படுத்தப்படுகிறது. அளவு திருத்த தரம் இது ஒரு சிறப்பு தரமாகும். இது இன்ஸ்பெக்ஷன் பிளாக்குகள் மற்றும் மிக சரியான அளவீடுகளை அளவு குறியீடு செய்ய பயன்படுத்தப்படுகிறது. சில ஸ்லிப் கேஜ் செட்டுகள் டங்ஸ்டன் கார்பைடால் ஆன ஸ்டாண்டர்ட் தடிமன் கொண்ட புரொடெக்டர் ஸ்லிப்களையும் கொண்டுள்ளன. ஸ்லிப் கேஜ் அடுக்கின் இரு முனைகளிலும் பயன்படுத்தப்படும் புரொடெக்டிவ் ஸ்லிப்கள் தேய்மானம் மற்றும் சேதங்களுக்கு எதிராக ஸ்லிப் கேஜ்களின் நீடித்த ஆயுளை உறுதி செய்யும். இப்போது ஸ்லிப் கேஜ்களை முறுக்குவதன் மூலம் தேவையான பரிமாணத்திற்கு ஸ்லிப் கேஜ்களை அடுக்கி வைக்க கற்றுக்கொள்வோம். ஒரு குறிப்பிட்ட அளவு கேஜ் பிளாக் கிடைக்காத போது தனித்தனி ஸ்லிப் கேஜ்களை ஒன்றாக இணைத்து முறுக்குவதன் மூலம் அதை உருவாக்கலாம். முறுக்குவது என்பது ஸ்லிப் கேஜ்களை தேவையான அளவுக்கு ஒன்றாக இணைக்கும் செயல்முறையாகும். முறுக்குவதற்கான செயல்முறை பின்வரும் வழிமுறைகளை உள்ளடக்கியது. முதலில் ஸ்லிப் கேஜ்களை சுத்தமான ஷாமாயிஸ் லெதர் துணியால் துடைக்கவும். முறுக்குவதற்கான முதல் முறை குறுக்கு முறுக்குவது, அதாவது கிராஸ் ரிங்கிங் என்று அழைக்கப்படுகிறது. இதில் ஒரு கிராஸ் அல்லது பிளஸ் போன்ற வடிவத்தை உருவாக்க மிதமான அழுத்தத்தை பயன்படுத்துவதன் மூலம் ஒரு ஸ்லிப் கேஜ் மற்றொன்றின் மேல் செங்குத்தாக ஸ்லைட் செய்யப்படுகிறது. இறுதியாக பிளாக் மற்ற பிளாக்கிற்கு ஏற்ப இருக்கும் வரை சுழற்றப்படுகிறது. முறுக்குவதற்கான இரண்டாவது முறை parallel முறுக்குதல் என்று அழைக்கப்படுகிறது. இதில் மிதமான அழுத்தத்தை பயன்படுத்துவதன் மூலம் ஒரு ஸ்லிப் கேஜ் மற்றொன்றுக்கு parallel-ஆக ஸ்லைட் செய்யப்படுகிறது. கிடைக்கக்கூடிய ஸ்லிப் கேஜ்களின் செட்டிலிருந்து குறிப்பிட்ட அளவிற்கான ஸ்லிப் கேஜ்களை தேர்ந்தெடுக்கும் போது உருவாக்கப்பட வேண்டிய அளவின் கடைசி இலக்கம் அல்லது தசமத்தை முதலில் கருதவும். அடுத்த மதிப்பின் கடைசி 2 இலக்கங்களை கருதவும். தேவையான அளவு கிடைக்கும் வரை பீஸ்களை தேர்ந்தெடுக்கவும். ஒரு குறிப்பிட்ட டைமென்ஷன்ஸை உருவாக்கும்போது முடிந்தவரை குறைந்தபட்ச எண்ணிக்கை பிளாக்குகளை பயன்படுத்தவும். இப்பொழுது M87 ஸ்லிப் கேஜ் செட்டை பயன்படுத்தி 44.872 mm அளவுக்கு ஸ்லிப் கேஜ் அடுக்கை உருவாக்குவதற்கான உதாரணத்தை பார்ப்போம். தேவையான டைமென்ஷன் 44.872 mm. இப்போது கடைசி தசம இடத்திற்கு செய்யப்பட்ட ஸ்லிப் கேஜிலிருந்து ஸ்லிப் கேஜை தேர்ந்தெடுப்போம். அதாவது செட்டின் 1வது தொடரிலிருந்து 1.002 mm மற்றும் இதை 44.872 mm-இலிருந்து கழிக்கவும். இப்போது கடைசி தசம இடத்திற்கு ஸ்லிப் கேஜை சரிபார்க்கவும். அதாவது செட்டின் 2வது தொடரிலிருந்து 1.37 mm மற்றும் இதை
43.87 mm இலிருந்து கழிக்கவும். இப்போது கடைசி தசம இடத்திற்கு ஸ்லிப் கேஜை மீண்டும் சரிபார்க்கவும். அதாவது செட்டின் மூன்றாவது தொடரிலிருந்து 2.5 mm மற்றும் இதை 42.25 mm இலிருந்து கழிக்கவும். இப்போது இறுதியாக செட்டின் நான்காவது தொடரிலிருந்து 40 mm ஸ்லிப்பை தேர்ந்தெடுக்கவும். செட்டிலிருந்து ஸ்லிப் கேஜுகளை தேர்ந்தெடுத்து முடித்த பிறகு சுத்தமான ஷாமோயிஸ் லெதர் துணியால் அவற்றை துடைக்கவும். முன்பு விவாதித்தபடி தேர்ந்தெடுக்கப்பட்ட 4 ஸ்லிப் கேஜுகளை முறுக்கவும். மேலும் ஸ்லிப் கேஜுகளை உருவாக்கும்போது மிகப்பெரிய ஸ்லிப் கேஜுகளை முறுக்க ஆரம்பித்து சிறியதை முறுக்குவதுடன் முடிக்கவும். இப்போது நாம் கையாளும் போது ஸ்லிப் கேஜுகளின் கவனிப்பு மற்றும் பராமரிப்பு பற்றி கற்றுக்கொள்வோம். ஸ்லிப் கேஜுகளின் பொதுவான கவனிப்பு பின்வருவனவற்றை உள்ளடக்கியது. சேமிக்கும்போது பெட்ரோலியம் ஜெல்லி போன்ற பொருத்தமான அரிப்பை நீக்கும் பொருளை பயன்படுத்துவதன் மூலம் தட்பவெட்ப நிலைகளுக்கு எதிராக சர்ஃபேஸ்களை ஸ்லிப் கேஜ் பாதுகாக்கிறது. ஸ்லிப் கேஜுகளை பொருத்தமான கேஸில் வைத்து பயன்பாட்டில் இல்லாதபோது கேஸை மூடவும். அழுக்கு மற்றும் தூசியிலிருந்து கேஜுகளை பாதுகாக்கவும். காந்தமாக்கக்கூடாது, இல்லையெனில் அது மெட்டாலிக் தூசியை ஈர்க்கும். பயன்படுத்துவதற்கு முன் அல்லது முறுக்குவதற்கு முன் ஸ்லிப் கேஜுகளை தயாரிப்பது பின்வருவனவற்றை உள்ளடக்குகிறது. கார்பன் டெட்ரா குளோரைடு கிடைக்கவில்லை என்றால் பெட்ரோலுடன் பெட்ரோலியம் ஜெல்லியை பயன்படுத்தி அகற்றவும் அல்லது சுத்தம் செய்யவும். சுத்தமான ஷாமாயிஸ் லெதர் துணியால் அளவீடுகளை துடைத்து சுத்தம் செய்யவும். ஸ்லிப் கேஜுகளை பயன்படுத்தும்போது பின்வருவனவற்றை கவனிக்கவும். ஸ்லிப் கேஜுகளை பிடித்திருக்கும்போது லேப்ஸ் செய்யப்பட்ட சர்ஃபேஸுகளை தொட வேண்டாம். கேஜ் பிளாக்குகள் 20 டிகிரி சென்டிகிரேடில் துல்லியமாக இருக்கும்படி அளவு குறியீடு செய்யப்படுகின்றன. பயன்பாட்டில் இல்லாதபோது ஸ்லிப் கேஜுகளை எப்பொழுதும் கேஸின் உள்ளே வைத்திருக்கவும். அளக்கும் முகப்பை லேப்ட் ஃபேஸ் தேவையில்லாமல் வேறு எந்த சர்ஃபேஸிலும் வைக்க வேண்டாம். பயன்பாட்டில் இல்லாதபோது கேஜுகளை ஒன்றாக முறுக்க வேண்டாம். வேலை செய்யும்போது கருவிகளை வைப்பதற்கு ஃபெல்ட் பேட் அல்லது ரப்பர் மேட்டை பயன்படுத்தவும். கருவிகளை கவனமாக கையாளவும் மற்ற கருவிகளுடன் கலக்க வேண்டாம். ரீகேப் செய்கையில் நாம் கற்றுக்கொண்டது என்னவென்றால், நீளத்தை அளவிடுவதற்கான பல்வேறு வகையான ஸ்டாண்டர்ட்களை குறிப்பிடுதல், ஸ்லிப் கேஜ்களின் அம்சங்களை வரையறுத்தல், ஸ்டாண்டர்டில் ஸ்லிப்களின் எண்ணிக்கையை குறிப்பிடுதல், ஸ்லிப் கேஜ்களின் வெவ்வேறு தரங்களை குறிப்பிடுதல், வெவ்வேறு அளவுகளுக்கான ஸ்லிப் கேஜ்களை தீர்மானித்தல், ஸ்லிப் கேஜ்களின் முன்னெச்சரிக்கைகள் மற்றும் பயன்பாட்டை குறிப்பிடுதல்.
ஆகவே ஸ்லிப் கேஜ்களை பற்றிய பயிற்சி நிறைவடைந்தது. நீங்கள் அனைத்து கருத்துக்களையும் பயிற்சிகளையும் புரிந்து கொண்டீர்கள் என்று நம்புகிறேன். அடுத்த அமர்வில் சந்திப்போம்.